அட என்னய்யா இது? நம்ம தமிழக வீரர் சாய் சுதர்ஷனு மத்த டீம் கூடலாம் ஆடாம, இன்னைக்கு சிஎஸ்கே கூட இப்படி விளையாண்டு ஜெயிச்சு குடுத்துட்டாரு. இப்படி வந்து சொல்ற மாரி தான் இன்னைக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க. இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் குஜராத்துக்கும் நடந்த மேட்ச்ல சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 158 ரன் தான் வந்து எடுத்தாங்க. அது கூட கடைசி ஓவர்ல எப்படியோ வந்து கொண்டு வந்துட்டாங்க. சரி 158 ரன் ஒண்ணும் மோசமான ஸ்கோர்லாம் இல்ல. சிஎஸ்கே நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து பவர் பிளேல கண்ட்ரோல் பண்ணாங்க. கண்டிப்பா இந்த மேட்ச சிஎஸ்கே வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க. இன்னைக்கு ஸ்டார்டிங்லயே சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப்பும் சூப்பரா வந்துருந்துச்சு. பவர் பிளேல ஈஸியா 50 ரன் வந்துருச்சு. அத பார்த்தோனே நமக்கு தெரிஞ்சு போச்சு. அவ்வளோதான் இன்னைக்கு மேட்ச்லலாம் வந்து சிஎஸ்கே ஜெயிக்கவே வாய்ப்பில்ல. ஈஸியா குஜராத் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு தான் அப்பயே நமக்கு தெரிஞ்சு போச்சு. பவர் பிளேக்கு அப்புறமாவது விக்கெட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ நூர் அகமதோட பால்ல சுப்மன் கில் வந்து ஸ்டெம்பிட் ஆனாரு. சரி அதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்தடுத்து விக்கெட் விழுன்னு நினைக்கும் போது நம்ம சாய் சுதர்ஷன் இருந்துட்டு என்னையெல்லாம் அவ்வளோ ஈஸியா அவுட் பண்ணவே முடியாது. நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்க. சிஎஸ்கேக்கு எதிராக வெறித்தனமா விளையாடுவேன்னு சொல்லி மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க. அதுல இந்த சீசன்ல ஒரு மேட்ச்ல கூட ஜொலிக்காத பட்லரு இன்னைக்கு வந்து நான் நல்ல இன்னிங்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவரும் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டாரு. ஒரு கட்டத்துல சாய் சுதர்ஷன் வந்து 80 ரன்னுக்கு மேல வந்து எடுத்தாரு. சரி இவரே வந்து கடைசி வரைக்கும் நின்று மேட்சை முடிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம். அப்பதான் வந்து எப்படியோ சாய் சுதர்ஷன் வந்து அகிலுசனோட பால்ல டெவால் பிரேவிஸ்க்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் சேஸ் பண்ண என்ன அம்புட்டு ரன்னா இருந்துச்சு. ஈஸியா இந்த மேட்சை குஜராத் 17வது ஓவர்ல 8 விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மேட்ச்ல சிஎஸ்கே தோத்ததுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்கோருங்க. இதுலயும் பவர் பிளேல வந்து அவங்க ஒரு வெறித்தனமான ஆட்டத்தை வெளிப்படுத்தவே இல்லை. பவர் பிளேலே 3 விக்கெட் வந்து போயிடுச்சு. அதனாலதான் சிஎஸ்கேனால வந்து அடிக்க முடியல. அது கூட 158 ரன் எப்படி வந்துச்சு அப்படின்னா கடைசி 2 ஓவர்ல ஏதோ அதிரடி காட்டினாங்க. இல்லைன்னா இன்னும் ஸ்கோர் மோசமாயிருக்கும். இதை இன்னும் வந்து குஜராத் ஈஸியா சேஸ் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு பேட்டிங்ல சொதப்பினால தான் இந்த அளவுக்கு மேட்சை வந்து தோக்குற நிலைமை ஆயிப்போச்சு. ஆனா இந்த அளவுக்கு வந்து சிஎஸ்கே பேட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா ரபாடா தாங்க. ஏன்னா மனுஷன் நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 1 இல்ல 2 இல்ல 3 விக்கெட் எடுத்து அசத்திட்டாரு. குஜராத் பவுலர்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தாங்க. இதனாலதான் வந்து சிஎஸ்கேவை வெறும் 158 ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சு. அது ஒரு கம்மியான டார்கெட் அப்படின்றனால இதை வந்து குஜராத் ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க. அதுல சாய் சுதர்ஷன் நான் வெறித்தனமான ஆட்டத்தை வெளிப்படுத்துவேன்னு சொல்லிட்டு மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டாரு. சிஎஸ்கே வந்து போன மேட்ச்ல மும்பை கூட ஜெயிச்சதுல சந்தோஷப்பட்டாங்க. இப்ப இந்த மேட்ச் தோத்ததுனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து வருத்தத்துல இருப்பாங்க. இப்ப இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.